வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4இல் 3ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரூபாய் 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. அசல் எவ்வளவு? 3200. வட்டி எவ்வளவு? 2.5%. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. என்ன கண்டுபிடிக்கணும்? கூட்டு வட்டியை கண்டுபிடிக்கணும். வட்டி எப்படி கணக்கிடுறாங்க? ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. பாருங்க, கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டோம். வட்டி ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா பாருங்க. A = P × 1 + R/100 அடுக்கு n. இதான் ஃபார்முலா. அப்படியே மதிப்பில் பிரதிடுங்க. பியோட மதிப்பு பாருங்க 3200. 1 + ஆரோட மதிப்பு 2.5/100 அடுக்கு n. என்னோட மதிப்பு 2 = 3200 × 1 + 2/5 × 100. பாருங்க, இங்கே 2.5 இருக்கா? நமக்கு கேன்சல் பண்ண கஷ்டமாக இருக்கும். புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்கிறதுனா 10/10 கொண்டு நம்ம பெருக்கிடலாம். அடுக்கு 2 = 3200 × 1 + இப்போ இது 2 பெருக்கிடலாமா? 2.5 10 பெருக்கினா 25. 100 10 பெருக்கினா 1000 அடுக்கு 2. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்க. ஒரு 25 25. 100ல் எத்தனை 25? 4 25 100. இந்த 0 அப்படியே வந்துடும். சொன்னது புரிஞ்சுதா? 25 அப்படி வச்சு கேன்சல் பண்ணியாச்சு. ஒரு 25 25 100 எடுத்தோம். 4 25 100. இந்த 0 அப்படியே போட்டாச்சு. மிச்சம் என்ன இருக்குது பாருங்க. 3200 1 + 1/40 மிச்சம் இருக்குது. அடுக்கு 2 = 3200. இதுக்கு குறுக்கு பெருக்கல் எடுங்க. 1னா 1 அர்த்தம். குறுக்கு பெருக்கல் முதல்ல பகுதியை பெருக்கணும். 1 40 40. குறுக்க பெருக்க 1 40 40 + 1 1 = அடுக்கு 2. சரியா? 3200. 40 1 கூட்டினா 41. 41/40 அடுக்கு 2. 3200 பெருக்கல் இந்த 41/40க்கு அடுக்கு 2 இருக்குது. அதனால் இது 2 தடவை எழுதணும். 41/40 பெருக்கல் 41/40. சரியா? பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 1 4 4 8 நாங்க 32. 1 4 4 2 நாங்க 8. மிச்சம் என்ன இருக்குது? 2 பெருக்கல் 41 பெருக்கல் 41. முதல்ல 41ஐயும் 41ஐயும் பெருக்குவோமா? பெருக்குங்க. 1 1 1 4 4. இப்போ 4 கொண்டு பெருக்குங்க. 4 1 4 நாங்க 16. அப்போ கூட்டிடுங்க. 1 4 4 கூட்டினா 8. 6 அப்படியே வந்துடும். 1 அப்படியே வந்துடும். 41 42 பெருக்கினா இதை என்ன செய்யணும்? 2 கொண்டு பெருக்கணும். பெருக்கல் 2 பெருக்குங்க. 2 1 2 2 16. 16க்கு 6 மிச்சம் 1. 2 12. 12 1 13. 13க்கு 3 மிச்சம் 1. 2 1 2 3. அப்போது எவ்வளோ வருது பாருங்க. 3362 ரூபாய். இதான் என்னது? தொகை, மொத்த தொகை. நமக்கு என்ன வேணும்? கூட்டு வட்டி தானே வேணும். அப்போ கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் = அமௌண்ட்டிலிருந்து அசலை கழிக்கணும். அப்போ அமௌண்ட் வந்து எவ்வளவு? 3362லேருந்து அசல் எவ்வளவு? 3200 நம்ம மைனஸ் பண்ணணும். பாருங்க, 3362ல் 3200 மைனஸ் பண்ணுங்க. அப்போ இங்கே 2 கழிச்சோம்னா 6ல் 0 கழிச்சா 6. 3ல் 2 கழிச்சா 1. 3ல் 0. அப்போ எவ்வளோ பாருங்க? ரூபாய் 162. இதான் என்னது? நமக்கு தேவையான கூட்டு வட்டி. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.